ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர் பிரச்சோதயாத். ஓம் காலியேஷு வித்மஹே சம்சன் வாசினஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சுய உழைப்பால் மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய மிகப்பெரிய வசதி படைத்தராக ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு எது, அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். படத்தில் காட்டியவாறு ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டை நோக்கி போச்சுன்னா அவங்களுக்கு ஃபாரின் போயிட்டு சில பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த முதலீட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு. படத்தில் இருக்கிற ரேகை பார்த்திங்கன்னா ஆயில் ரேகை, அதாவது மஞ்சள் கலரில் போட்டிருக்கு பாருங்கள், வளைஞ்சி போயிருக்கு கட்டைகளுக்கு அடிப்பகுதி வரை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் நீண்ட ஆயில் உடையவர், 87 வயசுக்கு மேலே ஆயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ரேகை ஆயில் ரேகையிலேருந்து பிரிஞ்சு சந்திரமேட்டை நோக்கி போகுது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று ஃபாரின் போயிட்டு சில வருஷங்கள் 5 வருஷம் 6 வருஷம் இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு சம்பாரித்து, அது சிங்கப்பூரோ மலேசியாவோ யூகேவோ ஏதோ நாட்டுக்கு போய்ட்டு சம்பாரித்து சொந்த நாட்டுக்கு வந்து தாய் நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புள்ள ரேகை தான் இந்த ரேகை. இது மாதிரி ரேகை அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் யாருடைய பேக்ரவுண்டும் இல்லாமல் நீங்களே ரொம்ப உடல் உழைப்பால் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வயிற்று கட்டி வாய்க்கிட்டு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட சரியாக பூர்த்தி பண்ணாமல் வயிற்று கட்டி வாயை கட்டி எப்படியாவது பணம் சேர்த்து பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரேகை. அதே போல் அடிஷ்னலாக என்ன தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடவுளுடைய அருள் வேணும்ல, அப்போ தான் நம்ம 1 100 ஆகும், 100 1000 ஆகும். இவருக்கு பார்த்திங்கன்னா ஆள்காட்டு விரலுக்கு கீழே குரு வளையம் இருக்குது பாருங்கள். இது போல் ஆள்காட்டு விரலுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் குரு வளையம் 1 2 இருந்ததுன்னா அவங்க ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. ஜென்யூன் பர்சன், லாயபிள் பர்சன், அவங்கள வந்து நீங்கள் நம்பலாம், ரொம்ப ரிலையபிளாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்தால் கடவுளுடைய அருளாசி இருக்கும், நேர்மையானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு லட்சியம் இருக்கும், எதிர்காலத்தில் நிறைய பணம் சம்பாரித்த பிறகு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், நிறைய பேருக்கு வேண்டிய பொருள் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அதே போல் இதய ரேகை வி போன்று விரிஞ்சு இருக்கிறது வந்து வி ஃபார் விஷ்ணு பகவானுடைய அருள் கிடைக்கும். சில பேர் கிண்டலாக கேட்பாங்க, அப்போ கிருஷி நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. கிருஷி நாட்டில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு ஜீசஸோட அருள் கிடைக்கும், அரபு நாட்டில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இறைவனுடைய அருளாசி அவருக்கு கிடைக்கும். இறைவன் ஒன்று தான், அவர் வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு பரிணாமத்தில் வெவ்வேறு பேரில் காட்சியளிக்கிறார், அவ்வளோதான். ஸோ இறைவனுடைய அருளாசி பெற்ற அமைப்பு இது போன்ற இதய ரகை வி போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இவருக்கு வந்து கீழ் செவமேட்லேயும் சுக்கிரமேட்லேயும் நிறைய குறுக்கு ரேகைகள் இருக்குது பாருங்கள். கீழ் செவமேட்டில் குறுக்கு ரேகை இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீடு வாங்குறதுல தடை, நிலம் வாங்குறதுல தடை, ரத்த சம்பந்தமான உறவுகளோட சண்டை சச்சரவு, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம தடை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சுக்கிரமேட்டில் குறுக்கு ரேகை இருந்ததுன்னா ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை, நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லாமல் கொஞ்சம் மென்டலி டிப்ரெஷனில் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆகுறது, நினச்சவங்கள மேரேஜ் பண்ண முடியாமல் போகிறது, லேட் மேரேஜ் ஆகிறது, பெண்களால் தொல்லை செலவு அவமானம், இது மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிரமேட்டில் குறுக்கு ரேகையில் இருந்தால் தருது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. புத்தி ரேகை சந்திரமேடு வரைக்கும், அதாவது மேல் செவமேடுக்கு கீழே சந்திரமேடு வரைக்கும் நீண்டு இருந்ததுன்னா, புத்தி ரேகை நல்லா ஃபுல்லாக நீண்டு இருந்ததுன்னா அவங்க ரொம்ப தங்கமான மனசுக்காரங்களாக இருப்பாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க, நீதியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, யாரையும் போட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரையும் தள்ளி விட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி புத்தி ரேகை நீண்டு இருந்ததுன்னா, உடைபடாமல் இருந்ததுன்னா நீங்கள் தங்கமான மனசுக்காரர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஃபோர்க் போன்ற அமைப்பு வி போன்ற ஒரு ஷேப்பில் இருந்ததுன்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனத்தால் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. தன்னுடைய கால்குலேஷன் மைண்டால், தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய அறிவாற்றலால், தன்னுடைய அனலைசிங் ஸ்கில்லால் பெரிய அளவில் செய்யக்கூடிய அமைப்பு இது போன்ற ஒரு அமைப்பு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகை இருந்ததுன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நிலபுலன், வீடுமனை, வாகன யோகம் எல்லாத்தையும் அடைவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.